Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 103:5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இன்றைய உலக சூழ்நிலையை பார்க்கும்போது பயம் உங்களை வாட்டுகிறதா? உங்களுக்கு ஆறுதல் கூறவோ நம்பிக்கை கொடுக்கும் வார்த்தைகளை பேசவோ ஒருவருமில்லை என்று வருந்துகிறீர்களா? உங்கள் வாழ்வாதாரம் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றதா? கைவிடப்பட்டு வறுமையில் கடன் பாரத்தில் சிக்கி தவிக்கிறீர்களா? இன்று ஆண்டவர் உங்களுக்காக மனமிறங்குவார். நீங்கள் எதை குறித்து கவலைப்பட்டு ஜெபிக்கின்றீர்களோ அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். குறைவுகள் மத்தியிலும் ஆண்டவரை நன்றியோடு துதியுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களிலும் உலக பிரகாரமான தேவைகளிலும் குறைவை காணாதபடி நிறைவை காண்பீர்கள். காற்றையும் காணமாட்டீர்கள், மழையையும் காணமாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் புசித்து திருப்தி அடையும்படிக்கு உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். தேவன் அற்புதமாய் உங்களை போஷிப்பார். கவலைப்படாதிருங்கள். வேதத்தில் வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறதில்லையா என கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். பேதுரு தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்தான். இயேசுவின் வார்த்தைக்கு பேதுரு கீழ்ப்படிந்தது நிமித்தம் பெற்ற ஆசீர்வாதத்தை பார்த்தீர்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை உங்கள் கரத்தில் எந்த ஒரு பொன்னும் பொருளும் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் உங்கள் தேவையை அறிந்தவர். அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ளவர். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் தேவைக்கான வெள்ளி பணத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் விண்ணப்பங்கள் தேவைகள் எதுவாயிருந்தாலும் அவைகளை சந்தித்து உங்கள் வேதனை பயம் யாவையும் நீக்குவார். அவரது உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிற உங்களை அவர் ஒருபோதும் கண்ணீரின் பாதையிலே விட்டுவிட மாட்டார். விடுவிக்கிற தேவனை நோக்கி பாருங்கள். தேவன் தருகிற வெள்ளி பணத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். நீங்கள் என்றென்றும் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை புதுப்பிக்கும்படி விரும்புகிறார். சோர்வுகளை அகற்றி புதிய பலத்தினால் நிரம்பும்படி பிரியப்படுகிறார். கழுகுக்கு ஒரு சுபாவம் உண்டு. அதற்கு வயது முதிரும்போது பறந்து போய் ஒரு பாறையின் மறைவிலே அமர்ந்து கொள்ளும். அங்கே இருந்து தன் இறகுகளை எல்லாம் கொத்தி பிடுங்கி கீழே உதிர்த்துவிடும். பார்ப்பதற்கு மொட்டையாய் அருவருப்பாய் அது காட்சியளிக்கும். ஆனால் சில நாட்களுக்கெல்லாம் அதற்கு மீண்டும் புதிய இறகுகள் முளைக்கும்.
சரீரம் மெலிவாயிருந்தாலும் வன்மையாய் மாறிவிடும். அதன் பின்பு அந்த பாறையிலிருந்து புது பலத்தோடு புது வல்லமையோடு இளமையோடு பறந்து வெளியே வரும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் அவசியம். அவ்வப்போது நாம் தனிமையான இடத்திற்கு சென்று 1-2 நாட்கள் உபவாசித்து நம்மை விட்டு அப்புறப்படுத்த வேண்டிய காரியங்களையெல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு தேவ பலத்தோடு கர்த்தருக்குள் இறங்கி வர வேண்டியது அவசியம். கர்த்தரோடு செலவிட சில நாட்களை நாம் உபவாசத்திற்கு என்று ஒதுக்குவோமானால் கழுகுக்கு சமானமாய் நம்முடைய பலனும் ஸ்திரப்படும். ஐரோப்பியா தேசத்தில் இலையுதிர்காலம் ஆரம்பிக்கும் போது அந்த மரங்களிலிருந்து 1000 இலைகள் எல்லாம் வேகமாய் கொட்டிவிடும். கிளைகளெல்லாம் வெறும் குச்சியை போல காணப்படும். சில காலம் அவை அப்படியே நின்று கொண்டிருக்கும். அந்த மரங்களில் புதிய குருத்து மிக அழகாக வெளிவரும். அதைத் தொடர்ந்து பூக்கள் மலரும். அது எத்தனை அழகான காட்சியாய் விளங்கும். புது ஆற்றல், புது ஜீவன் அங்கே வெளிப்படுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பிரியமானவர்களே, அமைதி நேரங்களையும் தற்பரிசோதனை நேரங்களையும் உபவாச நேரங்களையும் உங்களுக்காக ஏற்படுத்தி கர்த்தருடைய பாதத்தண்டை அமர்ந்து விடும்போது ஆவியானவர் உங்களுக்குள் வல்லமையாய் கிரியை செய்கிறார். கர்த்தருடைய புதுப்பிக்கும் வல்லமை, சிருஷ்டிக்கும் வல்லமை, பலப்படுத்தும் வல்லமை உங்களுக்குள் இறங்குகிறது. ஆகவே பழைய தோல்விகள், பழைய இச்சைகள், பழைய போராட்டங்கள் நம் வாழ்க்கையை விட்டு உதிர்ந்து விடும்போது புதிய தேவ கிருபை உங்களை ஆட்கொள்ளுகிறது. கர்த்தர் உங்களை சீர்படுத்தும்படி, கடின இருதயம் நீங்கும்படி நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபியுங்கள். இதுவே தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் இரட்சிப்புக்கேதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, இன்றைய சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் அனுமதிக்காமல் என் வாழ்வில் எதுவும் நடக்காது. ஆண்டவரே, உமது பிள்ளையாகிய என்னை ஆசிர்வதியும். என் தேவைகளுக்காக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கும் வெள்ளி பணத்தை நான் பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்தும். என் எதிர்காலத்தை குறித்த பயத்தை நீக்கியருளும். முற்றிலுமாக உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்தருளும். உமது சுத்திகரிக்கும் இரத்தத்தினால் நீர் என்னை முற்றிலுமாக கழுவி சுத்திகரியும். உம்மை போலவே என்னை மறுரூபப்படுத்தும். புது வாழ்வை தந்தருளும். தனிமையில் உம்முடைய சமூகத்தில் உபவாசித்து காத்திருந்து ஜெபிக்க கிருபை தாரும். என்னில் நான் அப்புறப்படுத்த வேண்டிய காரியங்களையெல்லாம் அப்புறப்படுத்தி உம்முடைய பலத்தோடு இறங்கி வர உதவும். கழுகுக்கு சமானமாய் உம்முடைய பலத்தினால் என்னை ஸ்திரப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.